ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆரோக்கியமான சுக்கு களி எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த சுக்கு களி செய்யறதுக்கு நான் முதல் நாள் நைட்டே அரிசியை ஊற போட்டு வச்சிருக்கேன். நான் இந்த உலக்குல தான் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். நார்மலா நம்ம சாப்பாடு செய்யற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்க சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி, இல்லைன்னா பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். முதல் நாள் நைட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே அந்த ஊற வச்ச தண்ணியோட நான் மிக்சியில சேர்த்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசி குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறி இருக்கணும், அதான் கணக்கு. இப்போ அரைச்சாச்சுங்க, பாருங்க. இது இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அரிசியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பட்டியை தட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. எந்த உலக்குல அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம இந்த கருப்பட்டியும் எடுத்துக்கணும். அதே மாதிரி வெல்லம் அளந்த அதே கப்லயே தண்ணியும் எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் அரிசி 1 கப் வெல்லம், அதே அளவுக்கு தண்ணி ஊத்தி இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருப்பட்டி பாகு மாதிரி காய்ச்சணும்னு தேவையில்லைங்க, சும்மா கரைச்சி எடுத்தாலே போதும். கருப்பட்டிக்கு பதிலாக நீங்க வெல்லம், நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனா கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால மேக்சிமம் கருப்பட்டி சேர்த்து செய்யுங்க. இந்த கருப்பட்டியோட ஒரு 4 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு பக்கம் கரைஞ்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம அந்த களி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுக்கு களி செய்யறதுக்கு இந்த மாதிரி அடிகனமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு மொத்தமா நம்ம 5 பங்கு தண்ணி சேர்க்கணுங்க. அதுல 1 உலக்கு தண்ணி நான் வெல்லம் கரைக்கிறதுக்காக ஊத்திருக்கேன். இந்த வெல்லம் கரைக்கிற தண்ணியையும் நம்ம சேர்த்து தான் கணக்குல எடுத்துக்கணும். இப்ப இதுல நான் 2 உலக்கு தண்ணி இப்ப இந்த குக்கர்ல சேர்த்திருக்கேன். இன்னும் 2 உலக்கு தண்ணி இந்த மிக்ஸி ஜாரை கழுவி யூஸ் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமா இப்போ ஒரு 5 உலக்கு சேர்த்திருக்கேன். நீங்க கிண்டும் போது திக்னஸ் பாத்துக்கோங்க. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ நீங்க பார்த்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு அப்படியே மெதுவா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. லேசா கிளறி விட ஆரம்பிக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துக்கணும். எந்த கப்ல நாம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நல்லெண்ணெயும் எடுக்கணும். இப்போ இதுல நம்ம மொத்தமா சேர்த்திடக்கூடாது, பாதி மட்டும் இப்ப நான் அதுல சேர்த்திருக்கேன். கிளற ஆரம்பிக்கும் போதே பாதி நல்லெண்ணெயை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் மிச்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். 1 உலக்கு அரிசிக்கு இப்போ நான் முதல்ல 4 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்க்கிறேங்க. அப்புறம் பத்தலன்னு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதனால மொத்தமா 1 உலக்கு அரிசிக்கு 5 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்திருக்கேன். இந்த சுக்கு நல்லா நம்ம தட்டிட்டு மிக்சியில அரைச்சு அந்த அரைச்சதை நல்லா சலிச்சிட்டு நான் அது மாதிரி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நீங்க அது மாதிரியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடையில சுக்கு பொடியாவே விற்கிது, அதையும் இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். 1 உலக்கு அரிசிக்கு 5 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்க 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா. இப்ப பாருங்க, மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நாம கரைச்சு வச்சிருக்கிற இந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாங்க. மாவு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த கருப்பட்டியை சேர்த்துக்கணும். இந்த கருப்பட்டி கரைச்சு வச்சிருக்கிறதுல ஏதாவது தூசி இருக்கும், அதனால நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற நல்லெண்ணெயில இன்னும் ஒரு பாதியை இது கூட இப்ப சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கைவிடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த கருப்பட்டி, இந்த அரிசி மாவு, சுக்கு களி, இந்த நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா நல்லெண்ணையும் நான் மொத்தமாவே சேர்த்துட்டேங்க. இந்த சுக்கு களி செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகுங்க. நம்ம குக்கர் வச்சதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த 1 உலக்கு அரிசிக்கு எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 7 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். உங்க வீட்டுல இப்ப ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இதுல ஒரு பாதி உலக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். இந்த சுக்கு களி யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அதிகமா பிரசவமான பெண்களுக்கு தான் இது செஞ்சு கொடுப்பாங்க.
ஆனால் மற்றவங்களும் சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரசவமான பெண்கள், குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறவங்க, நிறைய சளி இருமல் பிரச்சனையினால கஷ்டப்படுறவங்க, செரிமான பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே சாப்பிடலாம். உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க கூட இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சுக்குக்களி வந்துட்டு ஒரு மருந்து மாதிரிங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறையவும் சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் வந்துட்டு இந்த கப்பில் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். எல்லா எண்ணெயும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே வரும்போது இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருங்க. அந்த பதம் வந்த உடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதே மாதிரியே நீங்களும் சுக்குக்களி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.